வணக்கம். ஃபைட்காஸ்ட்.com வணக்கம். நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு சிறு முயற்சிக்கும் ஆதரவு தரக்கூடிய இறை அருளுக்கும் அதே அன்பான மக்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். பல்வேறு தடைகளையும் பல்வேறு சவால்களையும் மீறியதாக கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஒவ்வொரு மாதங்களும் சமூகத்துக்கு சொல் என்ற எங்களுடைய சேர்மை வந்து எங்களுடைய ஃபைட்காஸ்ட்.com-ஆன எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தினூடாக மற்றும் யூடியூப் பேஜான திரைநதி டிவி, அதாவது ஆங்கிலத்தில் வந்து நாங்கள் ரிவர்ஸ் ஸ்கிரீன் வைத்திருக்கிறோம். அதனூடாக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு துறைகளிலிருந்து பல்வேறு ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், இன மத வித்தியாசம் இல்லாமல் திறமையானவர்களை ஒவ்வொருவருடைய திறமைகளையும் கண்டறிந்து எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய அன்பினாலும் அவற்றை கண்டறிந்து நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதிலே வந்து பல்வேறு இலங்கை மற்றும் இந்திய பேச்சாளர்களும் அதை சமுதாயத்துக்கு நல்ல எண்ணம் கொண்டவர்களை நினைத்துக் கொண்டதாகத்தான் எங்களுடைய இந்த முயற்சி அமைந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அன்புதான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் இம்மாதத்துக்கான செயல்முறையில் இவர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவில் தற்போது ஒரு புதுமையான முயற்சி என்பதை விட ஒரு புது திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஐயா அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். அதாவது குரங்கு டெபல் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் வந்து மக்கள் மனதிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. அதே நேரம் அதனுடைய மேக்கிங்காக இருக்கட்டும், அதனுடைய வெளியீடாக இருக்கட்டும், அல்லது அதனுடைய கருப்பொருளாக இருக்கட்டும், அதாவது கோ கன்செப்ட்னு சொல்வாங்க, அதை பொறுத்ததாக அந்த திரைப்படத்தினுடைய அந்த வாழ்வியல் சம்பந்தமாக, அந்த சிறு பிள்ளைகளுடைய வாழ்வியல் சம்பந்தமாக மட்டுமில்லாமல் அந்த கிராமத்தினுடைய வழக்கமான வாழ்வியலையும் அங்கே எடுத்துரைத்திருக்கிறது. எனவே அந்த திரைப்படத்தினுடைய குரங்கு டெபல் திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஐயா திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்களை அவருடைய உரையினை அன்பு பாராட்டி ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். நான் கமலக்கண்ணன், குரங்கு பெடல் படத்தோட இயக்குனர். இது வந்து ஒரு குழந்தைகளோட உலகத்தை பற்றிய படம். 1980களில் தமிழ்நாடு சேலம் மாவட்டத்துல ஒரு கத்தேரிங்கிற கிராமத்துல இருக்கிற ஒரு கோடைக்கால விடுமுறையை விரும்புகிற ஒரு 5 சிறுவர்கள். அதுல வந்து கதை நாயனா இருக்கிற மாரியப்பனோட கதை தான் இது முக்கியமான கதை. அது வந்து அந்த 5 பேர் தங்களோட கோடை விடுமுறையை எப்படி சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கான திட்டம் போட்டு அதை செயல்படுத்துறாங்க. அதுல மாரியப்பனுக்கு வந்து சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. அவனுக்கு அதுல ரொம்ப ஆசை இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், அவங்க அப்பாவுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது. அதனால அவரை எல்லாரும், ஊர்ல இருக்கிற எல்லாரும் நடராஜா சர்வீஸ்ன்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அதனால அதுல இருந்து நம்ம வேறையா மாறி வரணுங்கிறதுக்காக அவன் வந்து சைக்கிள் ஓட்டணும்ன்ற ஆசைப்படுறான். அவனுக்கு சைக்கிள் ஓட்ட ரொம்ப ஆசை. அவங்க அந்த சைக்கிளை ஓட்டினாங்களா, அதன் மூலம் அந்த அந்த கோடை விடுமுறையில என்ன ஆச்சுங்கிறது தான் படத்தோட முக்கியமான ஒரு கதை கருன்னு வச்சுக்கலாங்க. இப்போ ஏன் இந்த படத்தை எடுக்கணும்? ஒரு குழந்தைகளோட படம். அது வந்து 1980களில் நடக்கிற மாதிரியான ஒரு படம். அப்படியான ஒரு சினிமாவை வந்து ஏன் எடுக்கணும்? இங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பெரும்பான்மையான படங்கள்ல வந்து குழந்தைகளுக்கான உலகமோ, குழந்தைகளோட வாழ்க்கை முறையோ, அவர்களோட அனுபவங்களோ, கடந்த காலத்தை பற்றியான ஒரு சிந்தனையோ எதுவுமே இல்லாத ஒரு சமூக சூழல்ல நம்ம குழந்தைகளுக்கான ஒரு படமும் அதுல நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில சினிமாக்களை பார்க்குறப்போ, இல்லை எந்த வகை படைப்புகளை பார்க்குறப்போ ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட பெரும்பான்மையான முடிவுகள் வந்து நம்ம உண்மையின் அடிப்படையில வந்து எடுக்கிறதே இல்லை. நம்மளோட இமோஷன்ஸு, நமக்கு ஒரு கதையாடல் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும், ஒவ்வொரு சம்பவத்தையும், மனிதர்களையும், சூழலை பற்றியும் இருக்கும். அந்த அந்த கதையாடல், அந்த சிந்தனை தான் வந்து அது சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது. இது சரி, நம்ம இப்படி எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம். அப்போ அதை வந்து நரேட்டிவ் சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணிக்கிறோம். இதுல பெரும்பான்மையான நரேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாகவும், இன்னும் அடிப்படையில் சொல்லணும்னா சக மனிதர்களோட அன்பு பாராட்டி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எதிராகவும், அந்த வாழ்க்கை முறைக்கு டோட்டலா ஆப்போசிட்டான ஒரு கருத்தியலை முன்வச்சு அதையே தொடர்ந்து சினிமாக்களாகவும் அதை மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிற விஷயமா இருக்கு. அது குறிப்பா நான் வந்து கேரளாவில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன். அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல குரங்கு படலை வந்து ஸ்க்ரீன் பண்ணோம். அப்போ ஸ்க்ரீன் பண்ண அந்த மோமெண்ட்ல ஃபுல்லா
அங்க இருந்த குழந்தைகள் வந்து ஸ்கூல் சில்ட்ரன் 10 பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 பேர். எனக்கு திடீர்னு தோணுச்சு, நீங்க முதல் முறையா தியேட்டர்ல, ஏன்னா அது ஒரு தியேட்டர்ல நடந்தது. யாரெல்லாம் முதல் முறையா தியேட்டர்ல சினிமா பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதையும் கிட்டத்தட்ட ஒரு 200, 250 குழந்தைகள் வந்து கை தூக்குனாங்க. அப்ப முதல் முறையா சினிமா பார்க்கிற குழந்தைகளுக்கு, முதல் முறையா ஒரு பெரிய ஸ்கிரீனை பார்க்கிற குழந்தைகளுக்கு அந்த சினிமா என்னத்த சொல்லுது? அப்ப ஒரு பயங்கர வன்முறையும், பயங்கர ரத்தமுமாவும், குழந்தைகளோட உலகத்திலிருந்து கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஹீரோயிசமாவும் ஒரு முதல் படத்தை அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா, அதுக்கப்புறம் சினிமாவை பத்தியும் அவங்க அவங்க அவங்களுக்கு தெரியாத உலகத்தை பத்தியும் அவங்களுக்கு என்ன சிந்தனை ஓடும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்ப ஒரு சினிமாவை பார்க்கறதுல ஒரு நல்ல சினிமாவை இல்ல ஒரு நல்ல படைப்பை வந்து குழந்தைகளுக்கு முதல்ல எக்ஸ்போஸ் ஆகுறப்ப அவங்களோட சிந்தனை முறையே வந்து ரொம்ப நேர்மறையான முறையா இருக்கு. சிந்தனை திறன்ல இருந்து அடிப்படையில் எல்லாமே இருக்கு. அப்ப அந்த தன்மையோட நம்ம படங்களை வந்து குழந்தைகளுக்கு கொண்டு போறதுங்கிறது வந்து அடுத்த அடுத்த தலைமுறைக்கான ஒரு சரியான படைப்பை உட்கொள்வதற்கு, படைப்பை நுகர்வதற்கான ஒரு ஒரு ப்ராசஸா இருக்கும்னு நான் நினைச்சேன். அது குறிப்பா வந்து குழந்தைகளோட உலகத்தை தேர்ந்தெடுக்கிறப்ப நம்ம ரொம்ப எளிமையா அன்பையும் நேர்மறை சிந்தனையும் நம்மளால கொடுத்துட முடியும். அத அந்த அடிப்படையில தான் வந்து இப்ப நம்ம குழந்தைகளா இருக்கிறப்ப நம்ம நண்பர்களோட சக மனிதர்களோட நமக்கு நிறைய கான்ஃபிளிக்ட், ஒரு சண்டையெல்லாம் பயங்கரமா போடுவோம், அடிச்சுப்போம், எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு அடுத்த அடுத்த 1 மணி நேரத்துல, அதிகபட்சம் அடுத்த ஒரு நாள்ல நம்மளோட எல்லா சண்டையும் தீர்த்துட்டு பேசி தீர்த்துட்டு மறுபடியும் நண்பர்களாயிரும். படத்துல கூட அப்படி ஒரு சிக்கல் வரும். நீதிமாணிக்கமோட ஒரு கேரக்டருக்கும் மாரியப்பனுக்குமான ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு பகைத்தன்மையோட இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப எளிமையா ஒரு பாப்பின்ஸ் முட்டாயில வந்து தீர்ந்துடும். ஏன்னா நம்மளோட கடந்த காலம் வந்து அப்படிதான் இருந்திருக்கு. அவ்வளவு எளிமையா நம்மளோட நம்மளோட முரண்பாடுகளை வந்து நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் எல்லாரோடையும் நம்ம நம்ம குழந்தைத்தன்மையோட பேசி தீக்கிறப்ப அதோட தன்மையே வேறையா இருக்கு. அப்ப அந்த நேர்மறை சிந்தனை வந்து ரொம்ப அவசியமா இருக்கு குழந்தைகளுக்கு. அந்த அந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லணுன்றப்பதான் இந்த எடுத்ததையும் பொதுவா தமிழ்நாட்டுல சினிமாக்களுக்கு ஒரு டிஸ்கிளைமர் போடுவாங்க. எடுத்ததையும் குடி நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்ற மாதிரியான ஒரு குடிச்சிங்கன்னா இது ஆகும், இல்ல புகை பிடிச்சிங்கன்னா அப்படின்னு. நம்ம ஒரு குழந்தைகள் படம் எடுத்திருக்கிறோம். அதுல வந்து எந்த வகையிலையும் எந்த நெகட்டிவான எந்த விஷயங்களுமே சொல்லல. அப்ப நம்ம அவங்களுக்கு அந்த முன்னாடி போடுற அந்த டிஸ்கிளைமரை கூட நம்ம எப்படி ப்ரோஆக்டிவா எப்படி நேர்மறையா சொல்லணும் அப்படின்னு யோசிச்சப்போ வந்ததுதான் விளையாட்டு உடல் நலத்துக்கு நல்லது, விளையாட்டு மனதிற்கு உகந்தது இப்படின்னு ஓப்பனிங் அந்த அந்த கோட் முதற்கொண்டு போட முடிஞ்சது. இப்ப என்கிட்ட கூட கேட்டாங்க, ஒரு கதை பண்றப்ப நீங்க முரண்பாடுகளே இல்லாம ஒரு ஒரு வில்லன் இல்லாம எப்படி உங்களால ஒரு கதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வில்லன் இல்லாம பண்ண முடியும். ஏன்னா இங்க யாருமே வில்லன் கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லாரும் எல்லா வகையான கேரக்டர்ஸையும் சேர்ந்தவங்க தான். அப்ப அந்த முரண்பாடுகள் உருவாகும், முரண்பாடுகள் சரியாகும், முரண்பாடுகளை நம்ம டீல் பண்ணுவோம். அப்ப தனிப்பட்ட வில்லனா இல்லாமையே ஒரு கதையை சுவாரஸ்யமா சொல்ல முடியும்னு நான் கான்ஃபிடண்டா நம்புறேன். அதோட பிரசன்டேஷன் தான் இந்த படம். அப்ப சைக்கிளோட தெரியாத அப்பாவை வந்து அப்பாவோட பாதிப்பை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். பொதுவா வந்து எங்க ஜென்ரேஷன்ல சொல்லலாம், இப்ப நான் 80ஸ்ல பிறந்தவன் நானு. எங்க ஜென்ரேஷன்ல எங்க அப்பா கிட்ட எல்லாம் வந்து நம்ம நேரடியா வந்து பேசிட முடியாது. ஏதாவது வேணும்னா போய் அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா வந்து செய்யலாம் அப்படின்னு. இப்ப நேரடி அவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அது அப்பா எவ்வளவு சரியா இருந்தாலும் எவ்வளவு தப்பா இருந்தாலும் அதை நம்ம கேள்விக்கு உட்படுத்தவே முடியாது. அப்ப ஒரு அடுத்த தலைமுறை ஒரு உலகத்தை எப்படி பாக்குது, அதை வந்து ஒரு ஒரு அப்பாவும் மகனும் எப்படி அதை டீல் பண்றாங்க, ஒரு ஒரு பயணம், ஒரு நாளோட பயணம் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுது, அதை வந்து எப்படி அவன் கேள்விகளா முன்வைக்கிறான், எவ்வளவு அந்த கேள்விகள் வந்து என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுது. அப்பா கிட்ட மகன் கேட்கிற கேள்வி அப்பாட்டையும், அப்பாவோட சூழலை மகனும் புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான. ஏன்னா நம்மளோட உறவுகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற கான்ஃபிளிக்ட் தான் ரொம்ப நிறைய இருக்கு. ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு என் நண்பன் ஒருத்தன் வந்து கேட்டான். அவன் என்ன கேட்டான்னா,
உங்க அப்பாட்ட நீ உங்க அப்பாட்ட எங்க அப்பாட்ட எல்லாம் நம்ம கேட்க முடியாத கேள்விகள்லாம் வந்து நீ கேட்டு இல்ல அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து அது ஒரு ஒரு வகையில ஒரு தன்மையா இருந்தா, எங்க சித்தப்பா ஒருத்தர் எனக்கு கேட்டாரு என்கிட்ட. அவரு வந்து படத்துல வந்து அந்த அப்பா கேரக்டர் வந்து கொஞ்சம் தாயம் விளையாடும் காசு வச்சு. லாட்டரி சீட்டு வாங்குவோம். அப்ப அத வந்து பையன் கேள்வி கேட்கிற மாரி வச்சிருந்தேன். எங்க சித்தப்பா வந்து நெறைய லாட்டரி சீட் வாங்குவாரு. அவரு வந்து என்கிட்ட கேட்டாரு, "ஏன்டா நான் வந்து லாட்டரி சீட் நெறைய வாங்குறேங்கிறத என்கிட்ட நேர்ல கேட்க முடியாம சினிமா எடுத்து சொல்லிட்டியா?" அப்படின்னு. சொல்லிட்டு அது சொன்னாரு, "நல்ல வேளை நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே லாட்டரி சீட் வாங்குறத நிறுத்திட்டேன். இல்லாட்டி நான் உன் படம் பார்த்துட்டு அத மாத்துன மாரி இருக்கும்." அப்படின்னாரு. அவர் படம் பார்த்து மாறுறாரா இல்லையாங்கிறது இல்ல. ஆனா அடுத்த தலைமுறையோட குரல வந்து நம்ம ஒலிக்க வைக்கிறதுன்றது இருக்குல்ல. ஏன்னா குழந்தைகள் வந்து நம்மள மாரி காம்ப்ளக்ஸா சிந்திச்சு, அ காம்ப்ளக்ஸான பிரச்சனைகள் நம்ம இத இப்படி கேட்டா அப்படி ஆயிருமா? அப்படி கேட்டா இப்படி ஆயிருமான்ற எந்த தன்மையும் இல்லாம, ரொம்ப எளிமையா, ரொம்ப நேர்மையா, ரொம்ப சிம்பிளா கேட்டுருவாங்க. அதனால தான் நம்மளால அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியறதில்ல. அப்ப அந்த நேர்மையா, சிம்பிளான கேள்விகள் எப்பவுமே ஒரு நல்ல தீர்வ நோக்கி நகர்த்தும். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல நம்ம பிரசன்ட் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு குழந்தைகள் படமும், ஒரு காலகட்டமும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு பொதுவா நம்மளோட சூழல் எப்படி இருக்குதுன்னா, நிதானமற்ற சூழல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. எல்லா வகையிலும். அது படிப்பா இருந்தாலும் படபடன்னு படிக்கணும். விளையாட்டா இருந்தாலும் எதையாவது அச்சீவ் பண்ணணும். நீங்க வந்து ஒரு சம்மர் வெக்கேஷன கூட முழுசா வந்து அந்த கோச்சிங் கிளாஸ் போணும், இந்த கோச்சிங் கிளாஸ் போணும். நான்லாம் விளையாடுறப்ப விளையாடுறதோட சந்தோஷத்துக்காக விளையாண்டேன். இன்னைக்கு வந்து கிரிக்கெட் விளையாண்டா உடனே ஐபிஎல் போணும். பாட்டு பாடுனா உடனே சூப்பர் சிங்கர்ல ஜெயிக்கணும். இப்படின்னு எல்லாமே ஏதோ ஒரு நோக்கத்த நோக்கி விரட்டப்படுற சூழலாவே இருக்கு. அப்ப அந்த சூழல்ல இருந்து நம்ம வாழ்க்கைய அனுபவிச்சு பார்க்கிறதுக்கு, நம்ம ஜெனரேஷன்ல நம்ம அனுபவிச்சத நம்ம குழந்தைகளுக்கு என்ன குடுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்மளோட வாழ்க்கைய இன்னொரு தடவ திரும்பி பார்க்க வேண்டிய, நம்ம வாழ்க்கையில இருந்த சந்தோஷமான சூழல, நம்ம அனுபவிச்ச நேரங்கள திரும்பி பார்த்தோம்னா, நம்மளோட நினைவுகள் தான் நமக்கு எஞ்சி இருக்கக்கூடிய விஷயம். அப்ப நல்ல நினைவுகள நம்ம உருவாக்குறதுக்கு, நம்ம என்ன மாதிரியான சூழல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம உருவாக்கி குடுக்கணும். அந்த குழந்தைகளோட உலகத்த வந்து நம்ம எப்படி இன்னும் நம்மளோட விருப்பத்துக்கு அவங்கள போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி, ம் இறுக்கி கூட்டிட்டு போறத விட, அவங்களோட ஸ்பேஸ அவங்க பேசுற மாரி எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது. அத தொடரப்பவே உங்களுக்கு நேர்மறையும், அன்பும் எல்லாமே உள்ள வந்துருது. ஏன்னா, அவர்களின் உலகம் வந்து ரொம்ப அன்பு நிறைந்த உலகம் தானே. எவ்வளோ சண்டை போடுவாங்க, அடிச்சுப்பாங்க, உதைச்சுப்பாங்க. ஆனா, ஒரு ரொம்ப எளிமையா அந்த அந்த பகைய, அந்த அந்த முரண்பாட்ட வந்து ரொம்ப எளிமையா தீர்த்துருவாங்க. அந்த படத்துல ஒரு இடத்துல வரும். நீதிமாணிக்கத்துக்கும், மாரியப்பனுக்கும் வந்து பயங்கர சண்டையாயிரும். போட்டி ஆயிரும். நீ ஜெயிப்பியா? நான் ஜெயிப்பியான்னு சைக்கிள் எடுத்துட்டு போவாங்க. நீதிமாணிக்கத்த தாண்டி வந்து மாரியப்பன் போயிருவான். ஆனா வேகமா வந்துட்டு இருந்த நீதிமாணிக்கத்தோட சைக்கிள் செயின் வந்து கட விழுந்துரும். இப்ப அதுக்கு ஒரு அந்த இடத்துல 2 பேரும் விட்டுருந்தா அந்த மாரியப்பன் வந்து அவன் முன்னாடி போய் ஜெயிச்சிருக்கலாம். அங்க அவன் ஒரு முடிவு எடுப்பான். அந்த முடிவை போல தான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும், நம்மளோட முரண்பாடுகளையும் நம்ம வந்து அ சால்வ் பண்ணிக்கணும், தீர்த்துக்கணும். நம்ம வந்து அத ரொம்ப பாசிட்டிவாவும், அன்பாவும், நேர்மறையாவும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அ ரொம்ப புடிச்ச விஷயம். அத தான் நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். பார்த்துட்டு உங்க கருத்துக்களையும் பகிருங்க. இந்த இந்த வாய்ப்பு இத வந்து பேசுவதற்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மை நன்றி. அதாவது ஒரு குழந்தைகள் திரைப்படத்தை வந்து எந்த அளவு முறையிலே கொண்டு வர வேண்டும். அதே நேரம் அந்த நீங்க சாதாரணமாக ஒரு திரைப்படத்தை நாங்கள் பார்ப்போமானால் முன்னே வந்து அந்த நீங்க சொன்னது போல மது உடலுக்கு ஆகாது என்ற போன்ற பல வாசகங்கள் 3 வாசகங்கள் இருக்கும். அதை கூட நீங்கள் குழந்தைகளினுடைய பக்கம் திருப்பி அதை அவர்களுக்குரிய அந்த உலகத்திலே வந்து இன்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்தால் நல்ல விஷயங்களாக மாறும் அல்லது மாற்றம் அடையும் என்று சொல்லக்கூடிய அளவிலே வந்து அதை போட்டிருக்கும் கூட சிறந்த ஒரு விடயமாகவே கருதப்படுகிறது. அதே நேரத்திலே வந்து அந்த குழந்தைகளுடைய இதிலே அடுத்த கேள்வி சொன்னா ஒரு குழந்தைகளிலே வந்து நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு சென்று அதை வந்து நீங்கள் இப்படித்தான் நீங்கள் நடிக்க வேண்டும் அல்லது அதிலேயே வந்து நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் என்று சொல்லுகின்ற போது ஒரு திரைப்படம் வந்து என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அதாவது திரைப்படத்திலே வந்து இயக்குனர் அட்லி சகோதரர் அவர்கள் வந்து சொல்வார்கள், நடிகை மீனா அம்மையாருடைய மகளுக்கு வந்து
அந்த குழந்தையினுடைய மனநிலைக்கு சென்று அதை பேசக்கூடியது போல தன்னுடைய ஒரு உதவி இயக்குனரை கூட அங்கே நிலைநிறுத்தி அவள் அந்த பிள்ளைக்காக நிலைநிறுத்தி அந்த பிள்ளையுடைய மைண்ட் செட்டை வந்து என்ன சொன்னா என்னதான் அதை ப்ரெசென்ட் பண்ணாலும் கூட அந்த மைண்ட் செட்ல வந்து அந்த கேரக்டர் அல்லது அந்த சுபாவம் வந்து சரியான முறையிலே உள்வாங்கப்படாது அல்லது அதை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அங்கே திரையிலே வந்து அது ஒர்க் அவுட் ஆக போயிடும். அதே நேரம் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் கூட அவருடைய அந்த நடிப்பை கூட அது சில நேரத்தில் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த குழந்தை வந்து அந்த ஸ்கிரீன்லேயே வந்து சரியான முறையிலே கொண்டு வந்தால் தான் அந்த காட்சி சரியான முறையிலே அமையும் என்பது. அதே போலத்தான் உங்களுடைய திரைப்படத்திலே நீங்கள் அந்த குழந்தைகளோடு நீங்கள் பயணம் செய்கின்ற போது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் எவ்வாறு இருக்கும், அதை என்ன மாதிரியான நுட்பத்திலே வந்து அதை கையாண்டு உங்களுடைய திரைக்கு அந்த காட்சிகளை கொண்டு வந்தீர்கள், சுருக்கமாக சொன்ன நன்றாக இருக்கும். இந்த குழந்தைகளை நடிக்க வைக்கிறதுலயே நிறைய நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம கதையை புரிய வைக்கிறதுலயே நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம பெரியவங்க, நம்ம உலகத்துல இருந்து தான் நம்ம ஒண்ணு எழுதியிருப்போம். அப்ப அதை அவங்களுக்கு புரிய வச்சு அதை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய சிக்கல் தான். அதை மீறிய ஒரு பெரிய சிக்கல் வந்து இந்த படத்துல இருந்தது. ஏன்னா இது வந்து 1980கள்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. இப்ப நம்மளே நிறைய பேருக்கு வந்து 80களோட காலகட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம மறந்தோம். செல்போன்ஸ் வந்துட்டு இன்டர்நெட் வந்த காலகட்டத்துல அது வந்து டிவியே இல்லாத ஒரு காலகட்டம். அப்ப அந்த காலகட்டத்து குழந்தைகளா புரியல. உதாரணத்துக்கு ஒரு ஒரு காட்சியில வந்து அக்கா வீட்டுக்கு போயிருவான். அக்கா வந்து இட்லி கேட்கல. நீங்க பேசுறது கேட்கல எனக்கு. மியூட்ல இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அப்படியே நீங்க அந்த விடைக்கு கேள்விக்குரிய பதில திருப்பி சொன்னீங்கன்னா சரியா, இன்டர்நெட் டவுன் டைம் ஆயிட்டு. ஓகே ஓகே. அந்த கேள்வியை முதல்ல இருந்தே அதுக்குரிய விடையை சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கு. ப்ளீஸ் ஆரம்பிக்கலாமா? ஆமா சொல்லுங்க. பொதுவா குழந்தைகளை வந்து நடிக்க வைக்கிறதே நம்ம பெரியவங்க எழுதின உருவாக்குன ஒரு திரைக்கதையில அதை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை நம்ம அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு சிரமமான விஷயம். இதுல வந்து அதையும் தாண்டி இன்னொரு கூடுதலான சிக்கல் ஒண்ணு இருந்தது. என்னன்னா இது 1980கள்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. அப்ப இப்ப இருக்கிற 2015 2010க்கு அப்புறம் பிறந்து 2024ல இருக்கிற ஒரு சிறுவன் வந்து நீங்க 1980களை பத்தி அவங்களுக்கு புரிய வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அப்ப அந்த காலகட்டத்தை அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு திட்டமிடல் தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்கு வந்து அது புரியாது. கூகுள் மேப் இல்லாம எப்படி உயிர் வாழ முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. கூகுள் மேப் அப்போ இல்லடா, கூகுள் மேப் இல்ல, செல்போனே இல்ல, இன்டர்நெட்டே இல்ல, டிவியே இல்ல. அன்னைக்கு வந்து நீங்க வந்து லெட்டர் எழுதுனி அது வந்து 4 நாள் கழிச்சுதான் நீ கொடுக்குற தகவல் வந்து இன்னொருத்தருக்கு போய் சேரும்ன்றது வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப ஒரு திட்டம் போட்டோம். என்ன பண்ணோம்னா மொத்த செட்லயும் இருக்கிற எல்லா செல்போன்ஸையும் எடுத்துட்டோம். யாருக்கும் எந்த செல்போன் ஆக்சஸும் கிடையாது. 1 நாள் 2 நாள் வந்து ரொம்ப சிக்கலாயிருச்சு அவங்களுக்கு. செல்போன் இல்லாம அவங்களால சர்வைவ் அந்த பசங்களால இருக்கவே முடியல. எதுனாலும் அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அதே பிரச்சனை தானே. எது இருந்தாலும் போனை நம்பி இருக்கிறோம். அப்போ 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆகி உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த காலகட்டம் பிடிக்குது. நிறைய பிசிக்கலா விளையாடுறதுக்கான விஷயம் இருக்குது. வெளி உலகத்தை நிறைய அப்சர்வ் பண்றாங்க. ஏன்னா அது ஒரு கிராமத்துல கதை நடக்குது. அப்ப நமக்கு ஒரு கிராமத்துலதான் வந்து அதை ஷூட் பண்ண போயிருக்கோம். இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஈரோடு மாதிரி ஒரு நகரத்துல பிறந்து வளர்ந்தவங்க. அப்ப அவங்க அங்க போய் சுத்தி நடக்கிற விஷயங்கள், ஆறு, மலை, வாய்க்கால், இது கிணறு, இதையெல்லாம் பாக்குறாங்க. பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான உலகம் புதுசா ஓபன் ஆகுது. அங்க இருந்துதான் அவங்களுக்கு அந்த புரிதல் வருது. ஓ, அப்ப அந்த டைம் வந்து இப்படிதான் இருந்திருக்கும், நம்ம இப்படிதான் பார்த்திருப்போம்னு ஒரு விஷயம் வந்து உருவாகுது. அப்ப ஒரு மாதிரி அந்த காலகட்டம் புரியுது. ஆனா பிரச்சனை அங்க அதோட நிக்கிறது இல்ல. ஆனா இப்போ பெரியவங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த புரிய வைக்கலாம். இல்ல அவங்களுக்கு புரியலன்னா கூட இது இப்படிதாங்க வருதுன்னு நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு நம்ம
நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணலாம். சில நேரங்கள்ல கோவப்பட்டு கூட திட்டி கூட நம்ம அந்த வேலைய வாங்கிடலாம். குழந்தைகிட்ட அப்படி எதுவுமே பண்ண முடியாது. நீங்க திட்டுனீங்கன்னா அவங்க அப்படியே ஆமா ஓட்டுக்குள்ள சுருங்குன மாரி அப்படியே போயிருவாங்க உள்ள. அதுக்கப்புறம் அவங்கள நீ என்ன பண்ணாலும் நமக்கு இங்க 1000 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு கண்ணுக்கு தென்படாது. அது அவங்களால ரிசீவ் பண்ணி பேசவும் முடியாது. அப்ப அவங்களுக்கு புரியிற மாரியான ஒரு மொழியில வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது, அவங்க உயரத்துக்கு இறங்க வேண்டிய அவசியம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. வேலை செய்யறப்ப அவங்க லெவல்ல அவங்க கிட்ட பேசுறப்ப இருக்கணும். டக்குன்னு திரும்பி கேமராமேன்ட்ட வந்து நம்ம வயசுக்கும், நம்மளோட டெக்னிக்கும் பேசணும். அப்படியே திரும்பி புரொடக்ஷன்ல ஒரு வேலை பேசணும். அப்புறம் மறுபடியும் இவங்க ஒரு பிரச்சனைய சொன்னா, அந்த பிரச்சனை நமக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? இது என்னடா பிரச்சனைன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவன் உலகத்துல அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். நீங்க அத காது குடுத்து கேட்டு, அவனோட லெவல்ல இறங்கி அவன்ட்ட பேசுனீங்கன்னா தான், அவன் திரும்ப உங்ககிட்ட பேசுவான். இல்லன்னா நம்மகிட்ட பேசுறத நிறுத்திருவான். நம்மகிட்ட பேசுறத நிறுத்துனா, நம்ம ஒரு விஷயத்த அவன்ட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்ப அந்த லெவலுக்கு இறங்குறது வந்து தினமும் நம்ம நம்ம குழந்தைகளோட லெவலுக்கு இறங்குறது தொடர்ந்து ஏன்னா இதுல எல்லாருமே குழந்தைகளா இருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு 2, 3 நாள் மட்டும் இல்ல வந்து ஒரு ஒரு பகுதி மட்டும் குழந்தைகள வச்சு எடுக்கிறது இல்ல. யாரோ ஒரு குழந்தைய வச்சு எடுக்கிறது இல்ல. மொத்தமும் குழந்தைங்க. மெயின் கேரக்டர் 5 பேர் இருந்தாலும், அங்க ஒரு 50, 40, 50 குழந்தைங்க வந்து படம் எங்கும் இருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட அது குழந்தைகளோட உலகம் தான். நாங்க எல்லாருமே அவங்களோட உலகத்துக்கு அதாவது கேமராமேனு, ஆர்ட் டைரக்டர், காளி வெங்கட் முதற்கொண்டு நடிகர்கள் எல்லாருமே அவங்களோட உலகத்துக்கு அடாப்ட் ஆகி அந்த லெவல்ல இருந்து இப்ப இந்த படம் வந்து குழந்தைகளை ஏன் அட்ராக்ட் பண்ணுது குழந்தைங்க வந்து உட்கார்ந்து பாக்குறாங்க அப்படின்னா இந்த படம் அந்த அவங்களோட நம்ம உயரத்துல இருந்து அவங்களோட உயரத்துக்கு இறங்கி அந்த லெவல்ல இருந்து எடுக்கப்பட்ட படமா இருக்கிறதுனாலதான் அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது அது ஏன்னா நம்மளோட அறிவுக்கு அது உடன்படாது இல்ல குழந்தைகளோட லெவலுக்கு இறங்கி நம்ம அவங்களோட சேர்ந்து விளையாண்டு அது எல்லாமே நம்ம அதை கடந்து தானே வந்துடுறோம் அது கஷ்டமா தான் இருந்தது ஆனா ஒரு ஒரு டைமுக்கு மேல வேற யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இல்ல. நம்ம மறுபடியும் குழந்தையா இருந்து யாருக்கு கிடைக்கும்? யாருக்குமே கிடைக்காது. ஆனா எங்களுக்கு வந்து அது ஒரு 30 நாளுக்கான வாய்ப்பா இருந்தது. ஆனா நாங்க கிட்டத்தட்ட அப்படி ஆயிட்டோம். அந்த ஊர்ல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, "அவனுங்க தான் இப்ப சின்ன பசங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு எங்ககிட்டயே சொல்லுவாங்க. ஆனா படமா பார்க்கிறப்ப அது எல்லாமே மாறிடுச்சு. அது மாறுறப்ப தானே அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. படம் பார்த்துட்டு நெறைய பேரு அதுவும் குழந்தைங்கலாம் கை தட்டி ஏன்னா இங்க பள்ளிகள்ல எல்லாம் ஸ்கிரீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நெறைய எலிமெண்டரி ஸ்கூல்ஸ் 5வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஸ்கிரீன் பண்ணாங்க. இங்க மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளால கூட. அங்க குழந்தைங்க எல்லாம் கைத்தட்டி அந்த படத்த ஒண்ணா உட்கார்ந்து பார்க்கிறப்ப, நமக்கு அந்த நம்ம சிக்கல் கடந்து வந்த சிக்கல் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அப்படியே மாறிடுச்சு. கஷ்டமான விஷயம் தான். ஆனா, இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நல்லது. எங்களுடைய அன்பான கேள்விகளுக்கும், அதே நேரம் அன்பான அந்த அனுபவ ரீதியான விளக்கத்தை மட்டுமல்லாது, நீங்கள் சாதாரணமாக த இயக்குனர்கள் சொல்வது அந்த இமோஷன் என்கின்ற விஷயத்தையும், கெமிஸ்ட்ரி என்ற விஷயத்தையும் வந்து வடிவான முறையிலே வந்து அதை விளங்கப்படுத்தினதற்கு முதலாக நன்றிகள். அதே நேரம் எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று மிக குறுகிய நேரத்தில் வந்தமைக்கும், எங்களுடைய அதாவது நீங்கள் உங்களுடைய வேலை பளுவில் இருந்தாலும் கூட ஒரு சிறு நேரத்தில் எடுக்கிறோம் என்று சொல்லி அதையும் கூட அந்த அன்பான முறையிலே அதை அணுகி எங்களோடு மீண்டும் இணைப்பினை ஏற்படுத்தியமைக்கு முதலாக நன்றிகள். இந்த பல்வேறு தொழில்நுட்ப தடைகளும், பல்வேறு சவால்களும் இதிலே இருக்கின்றன. அந்த தடைகளை அத்தனையும் மீறியதாக எல்லாருடைய அன்பினாலும் தான் இது சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுடைய அன்பையும் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கிறோம். அந்த வகையிலே வந்து எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமான 5cons.com-க்கும் அதே யூடியூப் பேஜான 390 டிவிக்கும் உங்களுடன் வந்து நாங்கள் கேட்கின்ற ஒரே ஒரு உதவிதான். நாங்கள் பெரிய உதவி எல்லாம் கேட்கவில்லை. எங்களுடைய இந்த 2 பேஜுக்கும் உங்களுடைய அன்பான அன்பை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் நீங்கள் தெரிவிக்கிறாங்க. எதிர்காலத்தில் சிறு சிறு நன்மையான விஷயங்களை நாங்கள் கல்வி, வாழ்விடம், உணவிலே வந்து மக்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் உதவியாக. அந்த விஷயங்களை வந்து மிக விரைவிலே வந்து நாங்கள் செய்வதற்கு உங்களுடைய அன்பும், இறைவனுடைய அன்பும் மிக விரைவில் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகிறோம். நீங்களே அதை உணர்வீர்கள் என்ற நம்பிக்கையிலே. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதில் கலந்து கொள்வதற்கு அனைவருக்குமே இலவசம். எந்த விதமான பணங்களும் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பல்வேறு திறமையானவர்களையும் நாங்கள் சமூகத்துக்கு கொண்டு வருவதற்காக, எடுத்து வருவதற்காக நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். அதுக்கு உங்களுடைய அன்பை நாங்கள் தொடர்ச்சியாக அன்பாக எதிர்பார்க்கிறோம் என்ற ஒரு விடயத்தை இங்கே கூறிக்கொண்டு, பல்வேறு பேச்சாளருடைய உரைகளை நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும். தொடர்ச்சியாக பேச்சாளருடைய உரைகளும் உங்களுக்கு அன்பாக காத்திருக்கின்றன என்பதை அன்பாக கொண்டு நாங்கள் பல்வேறு துறைகளிலிருந்து எடுத்து வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் அன்பின்பால். அந்த வகையிலே வந்து உங்களுடைய அன்பை நீங்கள் தொடர்ச்சி
தொடர்ச்சியாக அன்பாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் இந்த மாத்துக்கான பேச்சாளர் அன்புக்குரிய குரங்கு டெபல் திரைப்படத்தினுடைய இயக்குனர் இந்தியாவிலிருந்து ஐயா கமலக்கண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவருடைய உரையினை அன்பாக இனிதாக அன்போடு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.